ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டாஞ்சோறு. அதுக்கு குக்கரில் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் இப்போ கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு போட்டுட்டு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரே பச்சை மிளகாயை 2ஆக சீவி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம திருப்பியும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணால் நல்லா வதங்கிடும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கோம். இப்போ என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு காய்கறியாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்தெந்த காயெலாம் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த கூட்டாஞ்சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். 1 பாட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேருது. முருங்கைக்கீரை கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போது தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காய் அதுலேயே வேகட்டும். காய் அதுலேயே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி கீரை எதுவும் சேர்க்கல. நீங்கள் கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷல். திருநெல்வேலியில் இதை செய்வாங்க. நான் இன்றைக்கி அது கீரை ஆட் பண்ணலை. இப்போது நம்ம கொஞ்சமாக புளி சாறு ஊற்றிக்கலாம். சில பேர் ஊற்றுவாங்க, சில பேர் ஊற்ற மாட்டாங்க. நான் ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றல. தேங்காய் அப்படியே தான் போட போகிறேன். இதே நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய், ஜீரகம், வரமிளகா அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால் நான் தேங்காய் அப்படியே தான் போடுவேன். நான் லாஸ்ட்டாக போட்டுருவேன். இப்போது புளி தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே நம்ம காயை வேக வைக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தால் போதும். அதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர், அதாவது அரிசி 1 டம்ளர், 1/4 டம்ளரை விட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு, 1/4 டம்ளர் ஜாஸ்தி அளவுக்கு பருப்பு. அது எல்லாத்தையும் ஊற வச்சதை எடுத்து இதில் இனி நம்ம போட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம், அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரிசி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், சீரகம், வரமிளகா பேஸ்ட்டு. நான் தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நம்மளது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ குக்கரில் விசில் வந்துடும். நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. இதில் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்தலை. ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.